ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறேன்னா, பட்டாணியும் உருளைக்கிழங்கு வச்சு வெள்ளை குருமா வைக்க போகிறேன். பட்டாணியை தனியாக குக்கரில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கணும். உருளைக்கிழங்கையும் வேக வச்சு எடுத்துக்கணும். ஸ்பூன் மட்டன் மசாலா, 1.5 ஸ்பூன் தனியா, மிளகு, சீரகம், சோம்பு, தேங்காய், முந்திரி, கசகசா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். பட்டாணியை கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிடலாம். தனியாத்தூள் 1.5 ஸ்பூன், மிளகு, சீரகம், சோம்பு, உருளைக்கிழங்க வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் மசாலா 1 ஸ்பூன். ஒயிட் குருமாக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறேன். தக்காளி எல்லாம் நல்லா வெந்து கிரேவி மாதிரி வரணும். எப்போவும் ஒயிட் குருமா வைக்கிறத விட இந்த மாதிரி ஒயிட் குருமா வச்சு பாருங்கள். இந்த குருமா சப்பாத்தி, பூரி, இடியாப்பம், ரைஸ், அதுக்கப்புறம் தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை போட்டாச்சு. குருமாக்கு காரம் மைல்டாக தான் இருக்கணும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் 2 பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். முதல்ல 1 ஸ்பூன் உப்பு போட்டோம், இப்போ 1/2 ஸ்பூன் உப்பு போடுறேன். உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வச்சிடலாம். டிஎம் தனி மிளகாய்த்தூள் போடுறேன். டிஎம் குழம்பு மிளகாய்த்தூள் போடுறேன். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி, உருளைக்கிழங்கு ஒயிட் குருமா, ரைஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா என் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி சமையல் பண்ணி சாப்பிடுங்க.